கொஞ்சம் இதுக்கு போட்டு சூடு காட்டி எடுப்போம். உச்சம் கருக வச்சிடாம நாங்க 2 நிமிஷத்துக்கு சாடையா சூடாக்கி தீய வச்சிடாம எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ நாங்கள் நேற்று அரைச்ச எங்களோட சில்லி பவுடர் மில்லுக்கு கொடுத்து அரைச்சடிச்சிட்டு வந்துக்கிறோம். இந்த கலருக்கு இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் மசாலாவை இப்படி போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்களோட கறியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா இந்த கலருக்கு வந்துக்குது பாருங்கள். இது மாதிரி நான் போட்ட சாமான் எல்லாம் போட்டு நீங்களும் வறுத்து மில்லுக்கு கொடுத்து அரைச்சிடுங்க.